நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்பத்தம்பட்டி வழி மூலகாளிபாளையம் கிராமத்துலேருந்து வர்றோம். பார்த்திங்கன்னா எங்களுடைய விவசாய பூமி பார்த்திங்கன்னா 3 ஏக்கரா பூமி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பொதுப்பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறத பேர உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ரிப்போர்ட் வந்து அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வேயருக்கும் தாசில்தாருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. அது யாருன்னு கேட்டதுக்கு அந்த அப்ஜெக்ஷன் பார்ட்டியோட நேமும் எங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எழுத்துப்பூர்வமாக கேட்டதுக்கு அதுவும் தர மாட்டேன்ட்டாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டதுக்கு சரி அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குற போது அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் ஏற்பாடு பண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் அலுவலராகட்டும் கோகுல்ராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயர், விவோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சுஜி அப்படின்னு சொல்லிட்டு காடுபட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க தூயமணி அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் இல்லாத ஒரு நபரை உள்ளே அமர்த்திட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆவணங்களை வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. அளக்கிற போது பவுண்ட்ரி டு பவுண்ட்ரியெல்லாம் அளக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அளக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற ஆணையுமே வணங்காமல் அவங்களுடைய ஆர்டர் படி நடந்துக்காமல் ரொம்ப பணத்தில் லஞ்சத்தை வாங்கிட்டு மக்களை வந்து அளக்களிக்கிற நோக்கத்தில் சமன் கொடுத்து வர சொல்லிட்டு மறுபடியும் கோர்ட் ஆர்டர் இருந்தால் கையில் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கலெக்டர் ஆட்சியரிடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். அதன் பேரில் வந்து ஜூனல் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு வந்து கட்டாய தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ கலைஞ்சு போகிறோம்.